ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். ஸோ எல்லோரும் எதிர்பார்த்துருந்த ஒன்று, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A அஃபிஷியல் கீ டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணிட்டாங்க வெப்சைட்டில். ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் தமிழ், ஜிஎஸ் எல்லாத்துக்குமே கொடுத்தாச்சு. ஓகே ரைட். ஸோ இந்த கீழே 2 விஷயம் இருக்குது. ஒன்று, கட் ஆஃப் என்னவாக இருக்கலாம் அதுக்கான ப்ரிடிக்ஷன். இன்னொன்று, எப்படி சேலஞ்ச் பண்ணலாம் அந்த விஷயம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ லிங்க் கிளிக் பண்ணிட்டா உள்ளே வந்து போயிடும். இந்த இடத்துல உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர், அப்ளிகேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த், சப்ஜெக்ட், கொஸ்டின் நம்பர். கொஸ்டின் நம்பர் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கிளியராக நீங்கள் வந்து பார்த்தாகணும். எக்ஸாம் ஹாலில் ஒரு புக்லெட் கையில் கொடுத்துருப்பாங்க. அந்த புக்லெட் நீங்கள் தூக்கி போட்டுருங்க. அந்த புக்லெட் நமக்கு தேவையில்லை. இந்த பிடிஎஃப்பில் எந்த நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த நம்பர் பேஸ் பண்ணி தான் நீங்கள் சேலஞ்ச் பண்ண முடியும். சேலஞ்ச் பண்ணுறது நீங்கள் போஸ்ட்லேயோ மெயிலையோ கால் பண்ணி கேட்டாலும் எந்த ஒரு யூஸும் இல்லை. ஆன்லைனில் மட்டும் தான் பண்ணி ஆகணும். நல்லா பாருங்கள், உங்களுக்கு 30 டைம் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இந்த 1 வீக்கில் நீங்கள் ஃபுல்லாக சேலஞ்ச் பண்ணிக்கலாம். இதை சேலஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கேள்வி தப்பாக தெரியுதா, எந்த கேள்வி தப்பாக இருக்கோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கேள்விக்கு சோர்ஸ் உங்களுக்கு தெரியுமா, ஒரு சமச்சீர் புக்கை பேஸ் பண்ணியோ இல்லை கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் டேட்டா பேஸ் பண்ணியோ இல்லை பேப்பர் பேஸ் பண்ணியோ சோர்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் அதையும் வந்து கமெண்ட் பண்ண மற்றவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கலாம். ஓகே, ஸோ எல்லாமே ஆன்லைனில் வந்து பண்ண போகிறீங்க. ரைட். ஸோ அடுத்த விஷயம், கட் ஆஃப் என்னவா வந்திருக்கலாம். இந்த கட் ஆஃப் சொல்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் நிச்சயமாக வந்து வேணும். ஏன்னா ஓரளவுக்கு ப்ரிடிக்ட் பண்ணோம் அப்படின்னா பசங்க என்ன போட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். ஒரு அகாடமி சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு கெஸ் வருதுன்னா எவ்வளோ பேர் எவ்வளோ போட்டிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான். பேப்பர் ஈஸி, கஸ்டம் அதெல்லாம் தாண்டி கட் ஆஃப் ஒரு ஆஸ்பிரண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்க மெஜாரிட்டி அதை பேஸ் பண்ணி தான் வந்து வரும். ஸோ கமெண்ட் பண்ணாலும் சரி இல்லை வாட்ஸ்அப் பண்ணாலும் சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு விஷயம், 200 கேள்விகளுக்கு எத்தனை கேள்வி சரியாக போட்டிருக்கீங்க. உங்கள் அகாடமிக்கு அது எல்லாமே ஓரமாக எடுத்து வச்சுருங்க. அஃபிஷியல் இந்த கீழே 200 கேள்விகளுக்கு எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கீங்க. அடுத்தது உங்களோட கேட்டகரி எது கீழே வருது, பிசி, பிசிஎம், எம்பிசி அதை வந்து சொல்லுங்கள். அடுத்தது நீங்கள் மேலா உமனா அந்த விஷயம் வந்து சொல்லுங்கள். எல்லாமே கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து மாறும். அடுத்தது பிஎஸ்டிஎம் இருக்கா அதை வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ப்ளஸ் சில பேருக்கு இந்த டைப் ரைட்டிங் முடிச்சிருப்பீங்க, ஷார்ட் நோட்டீஸ் முடிச்சிருப்பீங்க, சிஓஏ முடிச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லா கேட்டகரியும் பேஸ் பண்ணி 200 கேள்விகளுக்கு எவ்வளோ வந்து போட்டிருக்கீங்க, உண்மையாக எவ்வளோ போட்டிருக்கீங்களோ அதை வந்து சொல்லுங்கள். எந்த ஒரு பிரச்சனையும் நீங்கள் போடுறதால யாருக்கும் எதுவும் தெரிய போகிறது கிடையாது. நீங்கள் உண்மையாக கொடுத்தா ஒரு கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக வந்திருக்கும். நீங்கள் மெயின்ஸ் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக வந்துருக்கலாம். ஸோ எல்லாமே அனலைஸ் பண்ணி கட் ஆஃப் எவ்வளோ வந்து வரலாம் நான் ஒரு 1 or 2 days வீடியோ வந்து கொடுக்குறேன். தயவுசெய்து ரொம்ப குழப்பம் அடைய வேண்டாம். நல்லா வருதா, எவ்வளோ வந்திருக்கு, 130, 140, 150 எவ்வளோ இருந்தாலும் அதை பேஸ் பண்ணி நம்ம கட் ஆஃப் நிச்சயமாக வந்து கொடுக்கலாம். 100% சரியாக சொல்ல முடியாது, பட் ஒரு ப்ரிடிக்ஷன் நிச்சயமாக வந்து கொடுக்க முடியும். அதை பேஸ் பண்ணி நம்ம அடுத்த ஒரு 3 மாதம் ரிசல்ட் வரத்துக்குள்ளே மெயின்ஸ் எவ்வளோ வந்து படிக்கலாம், எப்படி வந்து படிக்கலாம் எல்லாத்துக்குமே ஒரு வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன். தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் மற்ற சேனல்ஸ் ஃபாலோ பண்ணாலும் பரவாயில்ல, அதை பற்றி கவலை கிடையாது. எல்லாத்துலேயுமே போய் பாருங்கள் யார் யார் எவ்வளோ வந்து போட்டிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் கட் ஆஃப் வந்து வரும். ரைட். இப்போ ஒரே ஒரு பர்சன் மட்டும் 180 வந்து போட்டிருக்காங்க ப்ரோ, 180 வருமானு கேட்டால் அப்படி வராது. மெஜாரிட்டி எவ்வளோ பேர் போட்டிருக்காங்களோ எல்லாமே சேர்த்தா இங்கே வந்து கொடுப்பாங்க. தமிழ், இங்கிலீஷ், நார்மலைசேஷன் அதெல்லாம் ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இந்த கீழே நீ எவ்வளோ போட்டிருக்கீங்க, என்ன கேஸ்ட் கேட்டகரி, மேலா உமனா, பிஎஸ்டிஎம்மா இது எல்லாமே சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக கட் ஆஃப் நான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷனில் நம்ம வந்து கொடுக்கலாம். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். கிளியராக பொறுமையாக வந்து பாருங்கள். எந்த ஒரு பதட்டம், பயம் எதுவுமே வேண்டாம். எல்லாமே பார்த்துக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.